நடிகர் விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறும் என்றும் அது வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். 2026 காலம் வீசிக்காயமாய்படுத்தியிருக்கா? நீங்க திமுக கூட்டணியில் தொடருவீங்களா? இல்ல அந்த மாற்று யோசனை இருக்கா? தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது. இது ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூர் கொஸ்டின். நிறைய கால அவகாசம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணக்கமாக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில் எந்த முரணும் இல்லை. எனவே விஜய் கட்சி நடத்தவிருக்கிற மாநாடு அரசு அனுமதியோடு நடைபெற வேண்டும். அதற்கு எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய மாநாடு சிறப்பாக நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள். அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாம் அமெரிக்காவுக்கு லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கிறது என்றும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்க 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்நிலையில் சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அவருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் அனைவரும் உடன்பிறப்புகள்தான் என்றும் அனைவருக்கும் பாசமூட்டிய தாய் தமிழ்தாய் என்றும் கூறினார். இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக கூறினார். சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ததற்கு நன்றி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கு. முன்னதாக நிகழ்ச்சியில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் சிகாகோ கூட்டம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இமை நேரத்தில் கண்டங்களை கடந்துவிட்ட உணர்வு ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். சிகாகோ நகரில் வெள்ளமென தமிழர் திரண்ட காட்சியில் தமிழினம் மேலெழுந்து வந்த வரலாற்றை கண்டதாகவும் அமெரிக்க மண்ணில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதைக் கண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவராகவும் அளவில்லா மகிழ்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார்.